ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜனவரி 2 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, வேர்களை தேடி என்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழர்களுடைய உறவுகளை மேம்படுத்த. ஸோ இதை பத்தி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். அயலக தமிழ் உணர்வுகளை ஒன்றிணைக்கும் வகையில் தமிழக அரசு அயலக தமிழர் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய நாள்களில் கொண்டாடி வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களை அவங்கள ஒன்றிணைக்கணும் அப்படின்றதுக்காக ஜனவரி 11, 12 இந்த நாள் கொண்டாடுறாங்க. அயலக தமிழர்களுடைய கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதன் ஒரு நகர்வாக பல தலைமுறைகளுக்கு முன்பு அயலகம் இடம்பெயர்ந்து அங்கு வாழும் அயலக தமிழர்களின் குழந்தைகளுக்காக வேர்களை தேடி என்ற திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்காக, தமிழ் குழந்தைகளுக்காக, இங்கிருந்து போயிருப்பாங்களா அவங்களுக்காக. ஆஸ்திரேலியா, கனடா, பிஜி, இலங்கை ஆகிய நாடுகளில் இருந்து 58 இளைஞர்களை வரவழைத்து தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு ஒரு பண்பாட்டு பயணம் ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டிருந்தார். அதாவது இங்கே வர வச்சுட்டு என்ன செய்வாங்க, அந்த மகாபலிபுரம், தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை தெரிவித்துக்காக கூட்டின்னு 4000 பேர் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனையில் இடம்பெற்ற மாநிலம் ஆப்ஷன் ஏ குஜராத். ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். 4000 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து குஜராத்தில் கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். முதோதராவில் நடைபெற்ற சூரிய நமஸ்கார நிகழ்வை பொறுத்தவரை சுமார் 4000 பேர் ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரத்தை செய்துள்ளனர். 51 வெவ்வேறு ஊர்களில் 108 இடங்களில் சுமார் 4000 மக்கள் சூரிய நமஸ்காரம் செய்துள்ளனர் என்று கின்னஸ் உலக சாதனை நடுவர் ஸ்வப்னில் தங்கார்கர் தெரிவித்துள்ளார். நமக்கு தெரிந்தபடி 108 என்ற எண் நமது கலாச்சாரத்தில் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் முதோரா சூரியன் கோயிலும் அடங்கும். அங்கு அனைவரும் ஒன்று கூடி உலக சாதனை படைத்துள்ளனர். குஜராத்தில் தான் இது நடந்துக்குது. அதாவது 51 ஊரில் 108 இடத்துல சுமார் 4000 பேர். இதுதான் உலக சாதனை. அடுத்தது, சாகர் பரிக்கிரமா திட்டம் எதனுடன் தொடர்புது? இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, மீனவர்களுடைய நலன் திட்டங்கள். இதுக்கான இது விரிவான பார்க்கலாம். மத்திய அரசு மீனவர்களின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்த தகவல்களை மீனவர்கள் மற்றும் கடலோர சமுதாயத்தினரிடையே பரப்புவது சாகர் பரிக்கிரமா நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது மீனவர்களுடைய நலனுக்காக என்னென்ன திட்டத்தை செயல்படுத்தி வராங்க மத்திய அரசு, அதன் பரப்புவது. தற்சார்பு இந்தியா இயக்கத்தின் உணர்வை மீனவர்கள், மீன்பிடி விவசாயிகள் ஆகியோரை இந்த திட்டத்தில் சேர்ப்பதும் அவர்களது வாழ்வாதாரத்தை பெருக்குவதும் இதன் நோக்கமாகும். தற்சார்பு திட்டம் மூலமாகவும் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றது இதனோட நோக்கமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்கு நான் நம்புறேன். இன்னைக்கு பார்த்தது 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. 1, வேர்களை தேடி என்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது? 2, 4000 பேர் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனை இடம்பெற்ற மாநிலம். இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகே, பாய்.